திருட்டுங்கிற தவறான பாதையில போனேன். இதோ இந்த கோயில கட்டிக்கிட்டு இருக்கேன். உலகத்திலே புண்ணியம் எதுன்னு தெரியுமா சுஷிலா? 1000 கோயில் கட்டுறதோ, 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதோ, வேட்டி சட்டை கொடுக்கறதோ இல்ல, ஒரு ஏழைக்கு படிப்பு கொடுக்கறதுதான். நான் இங்க ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஏழை பசங்களை படிக்க வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, காசு இல்லாத கல்வி, காலனா கேட்காத காலேஜ், இதுதான் என்னுடைய லட்சியம். இங்க எல்கேஜில இருந்து எஸ்எல்சி, லா, மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லா கல்வியும் உண்டு. அறிவு ஆர்வமும் இருக்கிற எந்த ஏழைக்கும் இங்க இடம் உண்டு. அவ ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அவன் மேல் ஜாதியா கீழ் ஜாதியாங்கிற அக்கறை எனக்கு இல்லை. ஏழுங்க படிக்கணும், இலவசமா படிக்கணும். இந்த கோயில் கட்டுறதுக்கு இன்னும் 2 கோடி ரூபாய் தேவை. அது கடனா கேட்க முடியும், தானமா வாங்க முடியும். நோ, கொள்ளைதான் அடிக்கணும். இன்னைக்கு முதலமைச்சருக்கு கொடுக்க போற நிதி என் கோயில் கட்ட தாவரம். முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தல் நிதியாக ரூபாய் 2.5 கோடியை தொழிலதிபர் இயந்திரச்சமல் எத்ராஜ் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அன்பு மிகுந்த இந்த ஆட்சியின் வளர்ச்சிக்காக ரூபாய் 2.5 கோடி எனக்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த நேரத்திலே இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். கல்வி அமைச்சராக இருந்த நான் முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறேன். கல்வித்துறைக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கிறார்கள். நமது கல்வியின் தரத்தை மேல்நாடுகளுக்கு இணையாக உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே கல்வித்துறையை இன்னும் என் பொறுப்பிலேயே வைத்திருக்கிறேன். கல்வியை இலவசமாக கொடுத்தோம் என்று எதிர்கட்சிக்காரர்கள் பீத்துக் கொள்கிறார்களே, அதை விட எங்கள் ஆட்சி இன்னும் மேலே போய் எல்லா மாணவர்களுக்கும் ரூபாய் 50 படிப்பதற்கே சம்பளமாக கொடுக்க போகிறோம். இந்த திட்டத்துக்கு அறிவு நிதி திட்டம் என்று பெயரிட்டுள்ளேன். அறிவு நிதி திட்டம் கண்ட முதல்வர், அறிவு நிதி திட்டம் கண்ட முதல்வர், அறிவு நிதி திட்டம் கண்ட முதல்வர். யாரும் அசையக்கூடாது. அசைஞ்சா ஒரே அழுத்துதான். இந்த சுவிட்ச் அழுத்தினா அடுத்த செகண்ட் உங்க மாண்புமிகு முதலமைச்சர் பீஸ் பீஸ் ஆயிடுவார். என்னுடைய நோக்கம் முதலமைச்சருடைய உயிர் இல்லை, அந்த பொட்டியில் இருக்கிற பணம். நான் இந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போற வரைக்கும் நீங்க யாரும் அசையக்கூடாது. அசைஞ்சா முதலமைச்சர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க. டிஜி சார், நோ. அசைஞ்சா அழுத்திடுவேன். யோ, துப்பாக்கி உள்ள வையா.
நீங்க ஜாகிரதையா ஓட்டுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். சரிப்பா. எப்படியாவது இந்த பொட்டியை கொண்டு போய் சேர்த்துருங்க. மொத்தம் நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை. நமக்கு போச்சுப்பா. அந்த பணம் பெட்டிங்க டீப்ரு போயிடுச்சுப்பா. கொள்ளையடிச்சு படி தங்கி வச்சிருக்க. சொல்ல உங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
விசாரணையின் போதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கிருஷ்ணமூர்த்தி பேசவில்லை, கோர்ட்டிலும் வாய் திறக்க மறுக்கிறார். இது கோர்ட்டை அவமதிப்பதாகும் என்று இவரை எச்சரிக்கை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, ஏன் பேச மறுக்கிறீர்கள்? பேசாதிருப்பதற்கு காரணம் உண்டா? இதற்கு மேலும் நீங்கள் பேச மறுத்தால் உங்களை குற்றவாளி என இந்த கோர்ட் தீர்மானிக்கும்.